பிரம்மாக்கள் படைப்புக்கு கம்பெனி தேவையில்லை, டீலர் தேவையில்லை, ஏஜெண்ட் தேவையில்லை, புரோக்கர் தேவையில்லை, உலக பிரதிநிதியும் தேவையில்லை, விற்பனர் தேவையில்லை. அப்போ பிரம்மாக்கள் 7 எழுத்துக்கள். அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 1, 3, 7, 8, 7, 1, 4 இதெல்லாம் கூட்டாக்க 31. அதனுடைய விதி என்கிறது 4. பிரம்மாக்கள் வந்து 4வது எண்ணில் வருகிறது. அப்போ 4ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் இருந்தாலும் அந்த 4க்குரிய கிரகங்கள் இருந்தாலும் நல்ல பயனடைவார்கள். ஆனால் பிரம்மாக்கள் படைப்புக்கு கம்பெனி தேவையில்லை, டீலர் தேவையில்லை, ஏஜெண்ட் தேவையில்லை, புரோக்கர் தேவையில்லை, உலக பிரதிநிதியும் தேவையில்லை, விற்பனர் தேவையில்லை. பிரம்மாக்களின் படைப்புக்கு ஆசிரியர்கள், குருக்களே தேவைப்படுகிறது. ஆகையால் பிரம்மாக்களுடைய விதியை 4. அப்போது இந்த எண்கிணித ஜோதிடம் தான் இந்த எண்கிணித ஜோதிடத்தை வைத்து கொண்டுதான் நான் ஆயுசு சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இது புதிய முறையில் உருவாக்கப்பட்டது. இதை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும். அதிகமாக இங்கிலீஷ் நியூமராலஜி ஜோதிடத்தை கொஞ்சம் தெரிந்தவர்கள் கூட அதை நினச்சி இது தமிழில் புதுசாக உருவாக்கி வீடியோ காலையும் யூடியூப்லையும் போட்டுக்கிட்டு வராது அப்படியெல்லாம் நினைப்பார்கள். அதுதான் உண்மை. ஆனால் இந்த தமிழ் ஜோதிடத்தை பற்றி பேசும்போது தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் பண்பாளர்கள், பள்ளி மாணவர்கள், புலவர்கள் எல்லாமே இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். அதுக்குரிய லைக்கு, ஷேரு, கமெண்டுகள் இதெல்லாம் கொடுக்கலாம் என்று நான் சொல்லுகிறேன். இது வந்து தமிழுக்கு வந்து புதிய முறையில், இந்த புது முறை என்பது வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் அமைந்துள்ளது என்பதை இந்த எண்கிணிதம் மூலமாக நான் எடுத்து காட்டுகிறேன். இந்த உலகத்தில் வந்து இதுவரை எவருமே ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பதெல்லாம் தெரியாமல் 1ஆம் இடத்துல இருக்குது, 12ஆம் இடத்துல இருக்குது, 3ஆம் இடத்துல இருக்குது, 11ஆம் இடத்துல இருக்குது, 4ஆம் இடத்துல இருக்குது, 10ஆம் இடத்துல இருக்குது. இது கேந்திரம், இது விரையும், இது மறைமுகம், இது நீச சாணம், இது உச்ச சாணம், இது ஆட்சி சாணம் என்று தான் சொல்லி கொண்டு வருகின்றார்கள். ஆனால் ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பது எந்த ஜோதிடருக்கும் தெரியாது என்னை தவிர. இந்த வீடியோக்கள் மூலமாக நான் தான் இதை சொல்லி கொண்டு வருகின்றேன். ஏன்னா என்னுடைய தலையில் பிரம்மாக்கள் எழுதப்பட்டது. இதை நானே உருவாக்கி நானே இது வீடியோக்கள் மூலமாக ஜோதிட பலன், ஜாதக பலன் எப்படி எழுதப்பட்டது என்பதை இந்த எண்கிணிதம் மூலமாக நான் தெளிவுபடுத்தி வருகின்றேன். அதனால் உலகத்தில் வந்து எதையும் உருவாக்க முடியும், எதையும் நிர்ணயிக்க முடியும். இது ஒரு தயாரிப்பான இது ஒரு பொருள் இல்லை, ராக்கெட் இல்லை, செல்லு இல்லை, ஒயரு கிடையாது. இதை நான் உங்களுக்கு வந்து விற்பனை செய்ய இதுக்கு நான் டீலருக்கு நான் தேட தேவையில்லை. ஏன்னா பிரம்மாக்கள் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, மகேஸ்வரா, குரு சாஸ்தா, பரபரமா, தசம சாஸ்திர, குருவே நமகா. அப்போது பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்கள் 3 பேரும் படைக்கிறார்கள். ஆனால் அதை உணரக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு உண்டு, பிராணிகளுக்கு இல்லை. பிராணிகள் வந்து விளையாடுவார்கள். அதனால் பிரம்மாக்களுடைய படைப்புக்கு ஏஜெண்டுகளோ, கம்பெனிகளோ, டீலர்களோ, புரோக்கரோ, ஏஜெண்டுகள் எதுவுமே தேவையில்லை. ஆனால் வந்து பிரம்மாக்களுடைய படைப்பு ஒவ்வொருமே அவர்கள் வந்து படைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை சிந்திக்கப்படுவது மனிதர்கள் தான். அந்த படைப்பு மூலமாக தலையெடுத்து யாரார் அந்த உலகத்தில் நம்முடைய படைப்புகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த படைப்புகளை யாரால் உருவாக்கப்படுகிறார்களோ அவர்கள் ஒரு படைப்பாளர் என்று சொல்லப்படுது. அதுதான் பிரம்மாக்களுடைய படைப்புக்கு கம்பெனி தேவையில்லை, டீலர் தேவையில்லை, ஏஜெண்ட் தேவையில்லை, புரோக்கர் தேவையில்லை, உலக பிரதிநிதியும் தேவையில்லை, விற்பனர் தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதரிடத்தும் ஒவ்வொரு மனிதர்கள் பிறக்கிறார்கள். ஒவ்வொரு பிரம்மாக்கள் படைப்பது இன்னாருக்கு இது போய் சேர வேண்டும், இன்னார் அதை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் படித்து விடுகிறார்கள். அதனுடைய நினைவுகள், அதோட சிந்தனைகள், அதோட தயாரிப்புகள் எல்லாமே அவர்கள் நாடும்போது தான் அவர் வந்து ஒரு விஞ்ஞானியாக ஆகிறாங்க, ஒரு படைப்பாளராக ஆகிறாங்க. அப்போது பிரம்மாக்களுடைய படைப்பு இயற்கையாகவே அவர்கள் மூவரும் இந்த உலகத்துக்கு எல்லாமே செய்து கொண்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய படைப்புகள் வந்து தயாரிக்கக்கூடியவர்களுக்குத்தான் ஏஜெண்டுகள் இதெல்லாம் தேவைப்படுவது. அவர் படைப்பு மூலமாகவே
அவர்கள் வந்து உருவாக்கப்படுகிறார். அந்த உருவாக்கப்படும் போதெல்லாம் அவருடைய யார் படைப்புக்கு பிறந்திருக்கா அவங்கவுங்க இடத்துக்கு போய் சேரும். அதனால் வந்து இதான் பிரம்மாக்களுடைய விதியின் 4. அடுத்ததாக சரி, பல்லாக்குக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிதான் 9, 1, 2, 7, 3 இதெல்லாம் கூட்டினாக்கா 22. அதோடைய விதிங்கிறது 4. பல்லாக்குடைய விதியின் 4. பல்லாக்கு என்பது சீதை வரும். சீதைதான் தூக்கி வச்சுக்கிட்டு பல்லாக்கில் சுமந்து கொண்டு போவார்கள். அப்போது பல்லாக்கில் வந்து பெருமாள்கள் போவார்கள், பெருமாள் சக்திகள் போகும். ஆனால் பல்லாக்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பல்லாக்கில் ஏறி உட்காரணும்னா அதுக்கு ஒரு தலையெழுத்து வேணும். இன்றைக்கி பாருங்கள், சில டிவிங்களில் வந்து சில ஓடும் நிகழ்ச்சியில் சில விளையாட்டு போட்டிகள்லாம் போகும், பாட்டு போட்டிகள்லாம் போகும். அவர்கள் வந்து வெற்றி பெற்றவர்களை கூட பல்லாக்கில் தூக்கி வச்சுட்டு இப்படி டான்ஸ் ஆடுவாங்க. அதெல்லாம் அவர் வெற்றி பெற்றவர்கள், மாசுகள். ஆனால் பெரிய மாசானவர்கள்லாம் பல்லாக்கில் தூக்கி வச்சுட்டு ஆடுவார்கள், அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுது. அதுபோல் வந்து பல்லாக்குங்கிறது 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 4. அந்த 4வது எண்ணிடம்தான் பாடப்பட்டதுக்கு ஒரு படைப்புகளை மீண்டும் மீண்டும் அது கொண்டு வர வேண்டும் என்பது ஆர்வத்துக்காக கலைஞர்கள் தயாரிப்பார்கள் இருக்கிறார்கள். அதனால தான் பல்லாக்குடைய விதியின் 4. பல்லாக்குன்னா சாதாரண முறையில் அது பெரிய மாசுகள், பெரிய அவங்க வந்து ஒரு பாஸ், அவங்க வந்து ஒரு பெரிய வெற்றியாளர்கள் வந்து ஒரு கலைத்துறையில் வந்து விட்டு போகக்கூடாது என்பதற்காக அதை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு ஆர்வ சிந்தனைகளை கொடுக்கப்பட்டு அவர்கள் இப்படி பாடு, அப்படி செய்யணும் என்றெல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களுக்கு அந்த நாவிலே தீட்டும்படி, நாவிலே உரைக்கும்படி, தொண்டையிலே இசைக்கும்படி, நாவினாலே இசைக்கும்படி செய்கிறார்கள். சிறு பிள்ளைகள் வந்து நன்றாக பாடி தெரிந்து கொண்டு தான் அந்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸ்டேஜ்னா சாதாரண முறையில் பாட தெரிந்தவங்க ஸ்டேஜுக்கு போக முடியும். கைத்தட்டக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சவங்க தான் கைத்தட்ட முடியும். அதனால் வந்து பல்லாக்குங்கிறது வெற்றி பெற்றவர்களை தூக்கி சுமந்து கொள்ளக்கூடியது. அது தெய்வத்துக்குத்தான் என்றுமல்ல, வெற்றி பெற்றவர்களுக்கும் பல்லாக்கு உண்டு. ஆனால் பல்லாக்கில் வந்து சாமி கோவில் பல்லாக்கெல்லாம் சாமி தான் வரும். சில வெற்றியாளர் சில கோயில் தலைமகத்தெல்லாம் கூட தூக்கி வச்சுக்கிட்டு பல்லாக்கில் வருவாங்க. அவங்களாம் அந்த தெய்வத்துக்கு சமமானவர்கள். கோயில் பல்லாக்கில் வர்றது ஒரு தெய்வத்துக்கு சமமானவர்கள். அதனால் பல்லாக்குடைய விதியும் 4. அந்த 4ஆம் இடத்தில் சில நல்ல கிரக நிலையில் இருந்தால் பல்லாக்கில் போகலாம், பல்லாக்கில் அசைந்து வரலாம், சிரிக்கலாம், கொண்டாடலாம். பல்லாக்கில் உட்கார வச்சு அவர் மாலை போட்டு அவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுத்து அனுப்பி வைப்பார்கள். அதிலிருந்து அவர்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் பல்லாக்குடைய விதியின் 4. அடுத்ததாக தேருக்கு வந்து 2 எழுத்துக்கு 8, 9 அதோடைய விதிங்கிறது 8. அப்போது தேருக்கு வந்து 9, 17, 9 வகுத்திட்ட 8. அதனால் வந்து பிரம்மாக்களுடைய விதியின் 4. அந்த படைப்பாளிகள் பிரம்மாக்கள் படைக்கப்படுகிறது. பிரம்மசக்திகளாம் படைக்கப்படுவதை மனிதர்கள் உணர்ந்து அதை தயாரித்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் பிரம்மாக்கள் படைக்கிறார்கள். பிரம்மாக்களுடைய படைப்பு கண்ணுக்கு தெரியாது. அது நம்முடைய இதயத்திலேயே வந்து அப்படியே சாதம் வேகுவது போல, தன்னுடைய இதயம் மலர்வது போலே காட்டும். அப்போது அவர்களுக்கு யூகம் சிந்தனைகள் எல்லாம் ஏற்படும். அதனால் அந்த பிரம்மாக்கள் வந்து படைக்கக்கூடியது தன் இதயத்தில் வந்து அப்படியே சோறு வேகிறது போல் இருக்கும். அப்போ வந்து இதயம் வந்து வேகாமல் இருந்திருக்கும். அந்த வேகுவது போல் நம்மளுடைய இதயத்தில் காட்டும். அதனால் தமிழ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படை நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் இந்த எண்கணிதம் வார்த்தை அடிப்படையில் யாருமே செய்ய முடியாத நான் செய்து இந்த வீடியோக்கள் மூலமாகவும் என்னுடைய யூடியூப் திருஞாசம் அனலிட்டிக்ஸ் என்ற இதில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், ஷேர் கொடுக்கலாம், சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், கருத்துக்கள் தெரிவிக்கலாம். நீங்கள் அனைத்துமே செய்யலாம். ஆனால் இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் ரீலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதமாச்சு போட்டுக்கிட்டு இருப்பதனால இந்த எண்கணித ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் தமிழுக்கு நாம் புதிய முறை உருவாக்கவில்லை. அதை வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருவதே. நன்றி, வணக்கம்.